அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படிக்கு அடுத்து என்ன செய்வார்னா அவர்களால் அது கூடாது. அவங்களே சொல்லுவாங்க என்னால முடியல. ஆண்டவர் இப்படிதான் அட்டாக் பண்ணுவாங்க. முதல்ல அவங்க கையில இருக்கிற அவ்வளவு கோலையும் விளங்கிடுவார். இப்போ மோசே கோலோட நிக்கிறான், அவங்களும் கோலோட நிக்கிறாங்க. கோலை போட்டாச்சு, அவங்க கோலை போட்டாச்சு, எல்லாமே பாம்பாகுது. அவர்கள் கோல்லாம் விழுங்கப்படுகிறது. இப்ப மோசே கை நீட்டி கோலை எடுத்தாச்சு, மோசே கையில கோல் இருக்கு, அவங்க கையில என்ன இல்ல, கோல் இல்ல. அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணி மந்திரம் பண்ணாங்களோ இனி அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது, முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று. அடுத்து யாத்திராகமம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது. ஃபர்ஸ்ட் மந்திரவாதிகளால் செய்யக்கூடாமல் போயிட்டு, இப்ப மந்திரவாதிகளால் நிக்க கூடாமல் போயிட்டு. செய்யறது என்ன, நிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் மந்திரவாதிகள் எல்லாம் வந்தாங்க. மோசேக்கு முன்னாடி கோலை போட்ட போது அது எதுவோ மாறிச்சு. மோசேக்கு முன்னாடி மந்திரவாதிகளால் மந்திரம் செய்ய ஃபர்ஸ்ட் முடிந்தது. இரண்டாவது மோசேக்கு முன்னாடி மந்திரம் செய்ய முடியல. மூன்றாவது மோசேக்கு முன்னாடி நிக்கவே முடியல. இதுவரை உங்களுக்கு முன்னாடி செஞ்ச நிறைய காரியம் நடந்திருக்கலாம், இப்போ நடக்காது. நாளைக்கு அவங்களுக்கு நிக்கவே. நல்ல கையை தட்டி, ஏனென்றால் அவர் பராக்கிரமசாலியா. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 hallelujah, amen, hallelujah. இஸ்ரவேல்ல 12 கோத்திரத்து கோலை எடுத்துட்டு வரல. ஆமென், அவருடைய கோல், தேவனுடைய கோல். ஆமென். அந்த ஒரு வார்த்தை போதுங்க, 6000 பிசாசுகளை துரத்தின வல்லமை உள்ளது. அத்தனை மந்திரவாதிகள் கோலையும் விழுங்க வல்லமை உள்ளது. நல்ல கவனமா கேளுங்க. உங்களோடு பேசின வார்த்தையில உங்களுக்கான மன்னாவும் இருக்கிறது, சத்துருவை வெட்டும் பட்டயமும் அதுதான். அதை விழுங்கும், ஒவ்வொன்றா விழுங்கும், ஒவ்வொன்றாய் விழுங்கி போட்டது. ஆமா, இந்த வார்த்தை வானமும் பூமி ஒளிந்தாலும் ஒளியாது.